சார் ஒரு 2 சம்பவம், ஒரு முக்கியமான சம்பவம் இல்ல, ஒரு மாதிரியான சம்பவம் சொல்லிட்டு. அதாவது மாப்பிள்ள, இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா இருக்குது. ஆமா. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப அதை நம்ம நம்பவும் முடியல, நம்ம இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இதா இருக்குது. அப்படி சம்பவமா? ஆமா, இந்த சம்பவம் தான். பேயா இல்ல என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தூங்கிட்டு கிடக்குற மாப்பிள்ள, இந்த பாலைவனத்துல அந்த பாலைவனத்துல இல்லடா, ஒரு தகரம் மாதிரி போட்டுருக்கா. அதுக்குள்ள நான் தூங்கிட்டு கிடக்குறேன். அந்த பெர்த்துன்னு சொல்லுவாங்க, பெர்த்துன்னா அந்த ஒரு பேக்கு மாதிரி இருக்கு மாப்பிள்ள, குளிர். ஆமா, பேக்கு. அதுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு அந்த அந்த பேக்கை கழுத்து வரைக்கும் வச்சு குடிச்சுக்கிறது. போகாம அந்த பாத்துருக்க இதுல ரொம்ப குளிர் ஜாக்கம் ஃபுல்லா போத்துறது, இல்லைன்னா இது வரைக்கும் வச்சுக்கிறது. ஜிப்பு மாதிரி இருக்கீங்க, ஜிப்பு திறந்து உள்ள வருது. அதுல வந்து அந்த மாதிரி உள்ளது. அதுல தூங்கி பேக்கு மாதிரி உள்ள பெட்ஷீட் தூங்கி கிடக்குறேன். ஒரு ஆள் வந்து மேல அமுக்கிக்கிருச்சு இப்படி. எனக்கு எந்திரிக்க முடியல. ஆமா, அந்த சமயத்துல அந்த இருட்டு மாப்பிள்ள, நைட்டுல புல் இருக்காமா. மணி வந்து எப்படி பார்த்தா அடிக்க வைக்க தெரியல. இப்ப தூங்குற அமர்த்திருவீங்களோ? நம்ம நைட்டு அமர்த்திடுவான். சரி சரி. மணி எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 12:15, 12:45 இந்த டைம் மாதிரி ஒரு மணி வரைக்கும் வருது. ஆமா, அந்த டைம் தான் இருக்கு. மிட் நைட்ல. அப்ப நான் இப்படி தூங்கி நடக்கிறேன். ஒரு ஆள் மேல ஏறி உட்காந்து அமுக்குறான். அமுக்குனா எனக்கு இருட்டுக்குள்ள சுத்தமா அந்த கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அது மாதிரி அமுக்குனத்தோட என்னால எந்திரிக்க முடியல. பேசினாலும் பேச வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கா? நெஞ்சில அழுத்தமா இருக்கும்? மொத்தமா முழு பாடி எதுவும் அசைக்க முடியல. கை கால் பாடி அமுக்கி எனக்கு ஏற்கனவே பயத்தெல்லாம் கிடக்குறவங்க. இது ஒரு புதுசா இருக்குது நம்மளுக்கு. அமுக்குல என்னடா இது அப்படின்னு பாத்துக்கிட்டா இப்படி நிக்கிறேன். படுத்து நீட்டி கால் நீட்டிக்கிட்டு பார்த்தா அந்த பேக்கு மேல தீ எரியுது மாப்பிள்ள. நீங்க படுத்து கால் நீட்டி பேக்கு மேல அது பேக்கு தான். அதுக்கு தீ எரியுதா? தீ எரியுது. அடிக்க விளக்கு சாஞ்சிருச்சோ? அடிக்க விளக்குலாம் சாயல, இப்படி ஒரு மாதிரி இப்படி எரியுது. கும்பல எரியுது. கும்பல எரியுது. தீ எரிஞ்சதோட பக்கத்துல வச்சுல படிங்க. தீ எரிஞ்சதோட நான் என்ன நினைக்கிறேன்னா, தீல எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பிடிச்சி பயப்படுறிய. இப்ப அந்த யோசனை வருது. அப்புறம் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த மூளை வேலை செய்யுது. தீ எரியுது, ஆனா ரூம்ல வெளிச்சம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு இடத்துல தீ எரிஞ்சா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்துருமே. தீ மட்டும்தான் எரியுது மாப்பிள்ள, ஆனா வெளிச்சம் இல்ல அங்க. வெளிச்சையில தீ எரியுது. அப்பதான் ஒரு மாதிரி நினைவு வருது எனக்கு. இது என்னன்னு தெரியல. கனவு இல்ல, கண்ணை முடிச்சுக்கிட்டு கிடக்குறான். ஆனா எந்திரிக்க முடியல. எனக்கு கட்டி போட்ட மாதிரி அமுக்கிட்டு இருந்த மாதிரி அந்த தீ எரியுது, ஆனா வெளிச்சம் இல்ல. இருட்டு ரூமுக்குள்ள வெளிச்சம் இல்லாம எப்படி தீ எரியும்? தீ இது மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அந்த வெளிச்சம் வரலன்னு தெரிஞ்சதோட எனக்கு என்னமோ இதா இருக்குமா, டக்குன்னு என்ன செஞ்சிட்டேன்னா சட்டார்னு ஒரு மாதிரி உதறி விட்டுட்டு அதை திறந்துக்கிட்டு ஓடுனா கத்திக்கிட்டு ஓடுறாமா. உதறி விட்ட நெருப்பு அங்குள்ள இல்ல. இந்த தகர்ன உடனே காணோம், நெருப்ப காணோம். கத்திக்கிட்டு ஓடுறேன் பாலைவனத்துல. எங்க ஓடுறதுன்னு தெரியாம நானும் ஓடுறேன். இறங்க அந்த ரூம் விட்டு குதிச்சு ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடுறேன். கத்திக்கிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியல மாப்பா. என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. தீ எரிஞ்சா ஒண்ணு ஒளி, அந்த வெளிச்சம் வரணும்ல, வெளிச்சம் வரல. அவ்வளவு கருங்குன்னு ரூம்ல வந்து வெளிச்சம் இல்ல, நெருப்பு எரியுது. அப்ப நான் கத்திக்கிட்டு ஓடுறான்ட்டு ஓடி போய் எங்க ஓடுறது? ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு அந்த ஒரு இது ஒரு ஓடி போய் டயர்ட் ஆகி போய் நிப்போம் பாரு. ஆமா, அந்த பழத்துல நடுராத்திரி வடன்னு அடிக்குது மாப்பிள்ள. திரும்ப அந்த ரூமுக்கு நம்ம எப்படி வர்றது? அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. தீ எரிஞ்சு வெளிச்சம் வந்திருந்தா சரி, அடிக்கணும் விளக்குக்கணும், ஏதோ எப்படியாச்சும் கீழே உள்ள தீ இப்படி எரிஞ்சிருக்கு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆமா, ஆனா தீ எரியுது நல்லா கண்ணுக்கு தெரியுது, ஆனா வெளிச்சம் வர மாட்டாங்க ரூமுக்குள்ள. என்ன எனக்கு அது என்னன்னு தெரியல மாப்பிள்ள இது வரைக்கும். எப்படி சொல்ற மாதிரி அது என்ன அப்படிங்கிற ஒளிப்பிசான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமுக்குறது கூட சில பேருக்கு அமுக்குறது இருக்கு தூக்கத்துல. அதுல ஒரு ஆனா எனக்கு தெரிஞ்சதுதான் எனக்கு வந்து அது என்னன்னு விட தெரியல இது வரைக்கும் தெரியல. ஆனா நம்ம கண்ணால எரியுது, ஆனா ரூம் ஃபுல்லா மேல காலு அப்படி நெஞ்சுக்கு அந்த காலுக்கு அந்த இடுப்புக்கு இடையில நடுவுல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனா வெளிச்சம் வரல ரூம்ல. அதுலதான் பயன். எப்படி ரவுண்ட் ஷேப்பா இந்த மாதிரி ஷேப்ல இப்படிதான் தீ எரிஞ்ச அந்த சதுரமா போட்டு இந்த இதுவெல்லாம் அந்த இதுல எரிப்பா பாத்துக்கிட்டே இல்லையா? அந்த மாதிரி சுத்தி போட்டு குளிர் காயறதுக்காக எரிப்பாங்களா? அது மாதிரி எரியுது. ஆனா அந்த சுத்தி போட்டால வெறும் நெருப்பு மட்டும் எரியுது. எனக்கு கத்திக்கிட்டு ஓடி மாப்பிள்ள நான் ஒரு தெரியல, படன்னு வருது எனக்கு. எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டேன். ஓடி போய் அங்கிட்டு பார்க்க நிக்கிறேன்.
திரும்ப ரூமுக்கு வர முடியாத நேரத்துல அதுதான் மாப்பிள்ள அங்க எனக்கு உரை திரும்ப வந்து இங்கனுக்குள்ளேயே நம்ம நிக்கிறோமா அந்த நெருப்பு என்னன்னு தெரியல. அப்பெல்லாம் அந்த பேயின்னு இருந்தா இது இருக்குதானே செய்யும் மாப்பிள்ள. இன்னொன்னு ஊர்ல போன பயம் கண்டிப்பா அந்த பயம் இருக்குது. நெருப்பு மட்டும் இருந்து எப்படி சாதாரணமா அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல மாப்பிள்ள. விடையே தெரியல. அதுக்கு விடையே தெரியல. நான் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். அது என்ன சொல்றாங்கன்னா சில இது அது என்ன ஜின்னா மன பிரம்மையா மன பிரம்மையா அது என்னமோ மாதிரி. ஆனா அப்ப நல்லாவே தெரியுது. அது கூட தெரியுது. கனவு மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. கனவும் இல்ல. தூங்கா முடிச்சிருக்கீங்க அந்த டைம்ல அளவுக்கு அமுக்கையிலேயே நான் முடிச்சுட்டேன். எந்திரிக்க முடியாம அப்பதான் என்னோட அமுக்கிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த நெருப்பு பார்த்துட்டு ஓடி போய் அங்கிட்டு நின்றுகிட்டு இருக்கேன். என்னடா இப்படி இருக்குத எப்படி திரும்ப தூங்கணுமே தூங்குறது ஒண்ணு திரும்ப ரூமுக்கு வரணுமா. அந்த நேரத்துல போன் எடுத்து யாருக்கு அடிச்சு நான் என்னன்னு அதை சொல்றது. யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல நம்ம ஆளுக்கு எடுப்பாங்கன்னு வச்சுக்கிறோம். நம்ம ஆளுக்கு அடிச்சிடலாம். அடிச்சு அவங்ககிட்ட போய் சொல்லி என்ன செய்யறது. முதலாளிகாரன் சொன்னா தானே ஏதாவது இது ஒண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணலாம். அடிச்செல்லாம் இல்லையா அவங்களுக்கு. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன் எப்படி அந்த பனிக்குள்ள அந்த போர்வையும் எடுத்துட்டு ஓடையில போர்வையும் வேற எடுத்துட்டு ஓடல. அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு ஓடுனதுதான். அப்ப அந்த பனிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன்டா. காதை அப்ப பொத்திக்கிறது குளிர்ல அந்த தோப்புன்னு சொல்றோம். அந்த ட்ரெஸ் தானே போட்டிருப்பான். அது லேசா நேரத்துல 10 பித்து வரைக்கும் பட்டன் வரைக்கும் அவுட்டு இப்படி போட்டுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தான். விடிய உட்கார்ந்து இருந்தான். திரும்பி மாதிரி வேற ரூம் விட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டான். எவ்வளவு தூரம் ஓடணும் அவ்வளவு தூரம் ஓடிட்டான். கத்துன எவ்வளவு இல்லையே இப்படி கத்தி ஆளு வேற இல்ல மாப்பிள்ள. ஆனா வேற வழி தெரியல. பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம பயம் சரியான ஓட்டம் போய் ஓரமா போய் நின்றுக்கிட்டு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்சதோட கொஞ்சம் நமக்கு தைரியம் வந்து அப்ப ரூமுக்குள்ள வந்து நான் பாக்குறேன் ஒண்ணுமே இல்ல ரூம்ல. அந்த சாம்பல் கீம்பல் எரிஞ்ச சாம்பல் ஒண்ணுமே இல்ல. அப்படி எரிஞ்சுன்னா உங்க பெட்ல எரிஞ்சிருக்கு. அந்த இதுக்கு மேல எரிஞ்சிச்சு. அதுல அந்த தடயமே இல்லைடா. அந்த வெறுத்துன்னு சொல்றாங்க. ஆமா அதுக்கு மேல அந்த தீ எரிஞ்சதுக்கு அந்த ஒரு தடயமே இல்ல. மேல புகை அடிச்ச எதுவுமே இல்ல. ஆனா நெருப்பு மட்டும் நல்லா எரியுது. ஒரு ஓலையை எரிஞ்சு பாத்துருந்தியா. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 செகண்ட் பாத்துருப்பான். ஏன்னா அவன் எரிஞ்சிட்டு பக்கெட் அப்படி அமைக்கிட்டு இருந்தால ஒரு 30 செகண்ட் பாத்துருப்பான். அந்த 30 செகண்ட்லயே எனக்கு புள்ள அந்த வெளிச்சம் வரல பத்தியா. அந்த மூளைக்கு அப்பதான் அது எட்டுது. தீ எரியுது. வெளிச்சம் வரல அப்படின்னு அப்புறம் தான் குதிச்சு ஓடுனது. அப்புறம் விடிஞ்ச பிறகு வந்து பார்த்தா அது ஒண்ணும் இல்ல. அங்கனுக்குள்ள அந்த சாம்பலும் இல்ல. அது எரிஞ்சு தடயமும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அப்ப இவருக்கு போன் அடிச்சா முதல்ல போன் அடிச்சு தீக்கு வந்து நார்ன்னு சொல்லுவாப்புல. நார்னா தீ. கால் அடிச்சல காலையில வந்து ரூம்லதான் போன் எல்லாம் போட்டுதான் நான் ஓடுனேன். ஆமா போன் காலைல வந்து போன் அடிச்சு ரூமுக்குள்ள சொல்ல தெரியாம நான் சொல்லி பேத்துனா அந்த ரூமு நார்னா தீ நான் சொல்ல தெரியாம அவன்கிட்ட சொல்லி அவன் ரூம் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டு. அது சரி. அந்த கதை பெரிய கதை மாப்பிள்ள. அப்படியே வந்து நினைச்சிட்டு ரூமுக்குள்ள தீனதோட நான் சொல்ல தெரியல. எனக்கு அந்த இடமே எரிஞ்சிச்சு மொத்தம் நினைச்சிட்டான். எனக்கு சொல்ல தெரியல. நாருன்னா தீ, பேத்துன்னா அந்த தங்குற இடம். ஆமா பேத்துன்னா தங்குற இடம். அப்ப நான் எனக்கு இதை மட்டும் சொல்ல தெரியுது. மத்த சொல்ல தெரியல. அப்புறம் அவன் நினைச்சிட்டான் ரூமுக்குள்ள தீ பிடிச்சி. ஆமா ஆளுகளை கூட்டிட்டு போன்